plural nouns. ரொம்ப சிம்பிளாக நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். ஷிப், ஷிப்ஸ், ஃப்ளார், ஃப்ளார்ஸ், ஸ்டார், ஸ்டார்ஸ். இது நம்ம ஜென்ரலாக வந்து சின்ன வயசுலேயே நம்ம படிச்சிருப்போம். எஸ், ஜஸ்ட் எஸ் அப்படி ஆட் பண்ணுற மாதிரின்னு. ஓகே, எஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் டைப் இதில் பார்த்தீங்கன்னா எஸ், பஸ், பஸ்ஸஸ், இஎஸ் ஆட் பண்ணுவோம். இஎஸ். ஃபாக்ஸ், எக்ஸ் கூட இஎஸ், ஃபாக்ஸஸ். இது ஒரு டைப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளை, ஃப்ளை, ஒய் வேர்டு எண்டிங் ஒய் இருந்ததுன்னா அது கூட என்ன ஆட் பண்ணுவோம்னா ஐஇஎஸ். ஒய் எடுத்துட்டு ஆட் ஐஇஎஸ். லேடி, லேடிஸ். இப்போ இங்கே பாருங்க அகெயின் கீ, கீஸ், ட்ரே, ட்ரேஸ். இங்கே ஃப்ளைக்கு ஐஇஎஸ் போட்டோம், ஆனால் இங்கே கீக்கு எஸ் போடுறோம். ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னா கான்சனன்ட் சவுண்ட் இருக்குது, கான்சனன்ட் இருக்குது, அதனால நம்ம ஐஇஎஸ் போடுறோம். ஆனால் இங்கே ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னா வாவல் இருக்குது. வால் இருந்தால் வவல் இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஒரு எஸ் கூட ஆட் பண்ணால் போதும். ட்ரே, ட்ரேஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப், எஃப் இருக்கா. whenever you see the word F உடனே நம்ம என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா VES ஆட் பண்ணலாம். wife, wives, half, halves. so F பதிலா we are adding VES. chef, chefs. F வெறும் S ஆட் பண்றோம். dwarf இங்க என்ன பண்ணலாம், S-உம் போடலாம், இல்லைன்னா VES-உம் போடலாம். hoof, hoofs, VES. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எஃப்க்கு VES போடுற டைப் ஒரு டைப், எஃப் கூட ஜஸ்ட் எஸ் ஆட் பண்ணுறது ஒரு டைப். ஸோ ரெண்டு மெத்தட்லேயுமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே பாருங்கள் ஜிராஃப், எஃப்இயோட இருக்கா, ஜஸ்ட் எஸ் தான். நம்ம இங்கே இந்த VES மெத்தட் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் எஸ். இது ஏன்னா எக்ஸப்ஷனல் ரூலில் வரும். நெக்ஸ்ட் ரைனோ, RHINO, ஓ வந்ததுனால ஜஸ்ட் எஸ் ஆட் பண்ணுறோம், ரைனோஸ். ஆனால் மேங்கோ பார்த்தீங்கன்னா we add ES, மேங்கோஸ். இது அகெயின் இதே மாதிரி ரூல் தான். ஓ கூட எஸ் போடலாம், அதர்வைஸ் ES போடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா irregular words. mouse, mice, child, children, man, men, women, women. ஸோ இந்த டைப் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் irregulars. இதெல்லாம் நம்ம ஜென்ரலாகவே we know it. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் சேம் வேர்ட்ஸ். ஷீப், ஷீப், டீர், டீர், ஃபிஷ், ஃபிஷ். ஆனால் ஃபிஷ்ஷை we can call it as fishes அப்படின்னு சொல்லலாம். எப்போ ஃபிஷ்ஷஸ் சொல்லலாம் அப்படின்னா கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிஷ், வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குல்ல, அப்படி சொல்லும்போது we can say it as fishes. அதர்வைஸ் ஃபிஷ்ஷை ஃபிஷ்னே சொல்லலாம் குரூப்பில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைனாகுலர்ஸ், ஜீன்ஸ், ஸ்பெக்ஸ், சாக்ஸ். இதெல்லாம் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்வேஸ் இன் ப்ளூரல்ஸ். ஏன் இதெல்லாம் ப்ளூரல்ஸ் அப்படின்னா we know that இவங்கெல்லாம் எப்பயுமே எப்படி இருப்பாங்கன்னா a pair ofலே இருப்பாங்க. இவங்களாம் ஆல்வேஸ் பேர். a pair of binoculars, a pair of shoes. ஸோ இவங்களை நம்ம தனியாக யூஸ் பண்ண முடியாது, அதனால we use always in a pair of